வணக்கம். ஒரு திமுக கவுன்சிலர், அந்த கவுன்சிலரு சேர்மனாகவும் இருக்கானா. பிஜேபிக்காரனோ ஆர்எஸ்எஸ்காரனோ ஒரு கொடியோ என்னதோ அங்கே கொண்டு போயிட்டாமனா அப்படின்னு சங்க அறுத்துருவோம்னு ஒரு மேடையில் சொல்லுதான். அதுக்கு 10-300 பேர் கைதட்டு தான், போலீஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரு நடவடிக்கை இல்லை. ஆர்எஸ்எஸ்னா தமிழ்நாட்டில் நார் வேற வச்சு ரவிடித்தனம் வச்சு திமுக காரன் மாடல் அரசாங்கம் இங்கே அப்படின்னு பார்த்தையா? ராம்செட் கோச்சே 4 பேர் வச்சு தொடங்கினது, வெறும் 4 ஆள். இப்போ அமெரிக்கா, ஐரோப்பா, உலக நாடு மொத்தம் ஆர்எஸ்எஸ், இந்தியா ஃபுல்லாக ஆர்எஸ்எஸ். தமிழகத்தில் எந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் இருக்குன்னு உனக்கு யாருக்குமே தெரியாதடா. யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரனே உனக்கு தெரியாது. நீ சங்கர்த்திருவியா? நீ இன்னும் பிறக்கல மவனே. ஆர்எஸ்எஸ்னா ரேசன் நினச்சிக்கிடாத. உலக நாடே, உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு இயக்கம், 10,000 பேர் சேர்ந்து தொடங்கின எஸ்எஃப்ஐ இன்னும் சொல்லக்கூடிய அந்த தீவிரவாத கும்பல், கம்யூனிசம் நாட்டிலேயே இல்லை. எல்லா இடத்துலையும் தூத்து தொடச்சிட்டாங்க. ஆனால் 4 பேரை வச்சு தொடங்கின ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் உலக நாடு மொத்தம் வலம் வந்துக்கிட்டு இருக்கு. நீ ஒரு மாவட்டத்துக்கு செயலாளரும் ஒரு இடத்துக்கு மேயராகவும் ஆயிட்டேன்னா சங்க இப்படி அறுத்துருவியா? எங்கே இருப்ப சங்க? நீ சங்க அறுப்பம்னு சொல்லமுன்னா ஆர்எஸ்எஸ்காரன் என்ன செய்வான் தெரியுமா? சுயசேவா சங்கங்காரங்க உன்னோட பக்கத்தில் நிற்பாமடா, உன் வீட்டில் இருப்பான் ஆர்எஸ்எஸ்காரன். ஆனால் உனக்கு தெரியாது. அவனுடைய போராட்டம் தலைவர் யாருன்னு தெரியாது, செயலாளர் யாருன்னு தெரியாது, பொருளாளர் யாருன்னு தெரியாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு நிர்வாகிகள் இருப்பாங்க. கல்யாணமே முடிக்காம முழு நேர ஊழியராக இருப்பாங்க. உங்களை மாதிரி கொள்ளையடிக்கவும் இல்லை ஆர்எஸ்எஸ்காரன். நீ ஆர்எஸ்எஸ்காரனையும் பிஜேபிக்காரனும் கொடி கொண்டு வந்தால் சங்க இருப்பியா? டேய் பொத்துடா, போதும்டா. ஆட்டம் உடங்கிருச்சு. இன்னி எடப்பாடியோட ஆட்டம். ஜெய் ஹிந்த், ஜெய் மாதா, ஜெய் பவானி.